ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். சுவர் வந்து ஒரு 4 கல் அளவுக்கு ஹைட்டு ஏற்றியாச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜன்னலுக்கு வந்து கேப் பண்ணணும் இல்லைங்களா. ஸோ அதுக்கு வந்து ஜென்ரலாக செங்கல் வச்சு கட்டினாங்கன்னா அந்த சில் பீம் கட்டுவாங்கள்ல, அதே மாதிரி தான் இங்கே கட்ட போகிறோம். என்ன ஒன்றுன்னா, அந்த போரத்தம் கல்லில் மேலே உள்ள டாப் லேயர் மட்டும் உடச்சி அதுலேயே வந்து நாங்கள் கம்பி கட்டி சில் பீம் போட போகிறோம். ஸோ அதுக்கான ஒர்க்கை தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஆக்சுவலாக சில் பீம் வந்து இதுக்கு தேவையில்லை அப்படின்னாங்க, இருந்தாலும் நாங்கள் ஒரு சேஃப்டிக்கு போடுறோம். மிஷினை வச்சு கட் பண்ணி டாப் லேயர் உடைக்கிறது வந்து கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்தது. ஆனால் பொறுமையாக ஒர்க் பண்ண வேண்டியிருந்தது. ஆக்சுவலாக இதே மெத்தட் யூஸ் பண்ணி தான் லிண்டலுக்கு வந்து போடுவாங்க. எல்லா லேயரையும் குடஞ்சிட்டு ஒரு ஷேப்பில் எடுத்துகிட்டு அதில் சில பேர் போடுவாங்க. அது ஜென்ரலாக அந்த கல்லை வந்து எக்ஸ்போஸ்டாக விடுற மாதிரி இருந்தால், பூசாமல் விடுற மாதிரி இருந்தால் அது மாதிரி பண்ணுவாங்க. பட் நாங்கள் பூசுறதுன்னு பிளான் பண்ணிட்டோம் உள்ளேயும் வெளிலையும். அதனால் லிண்டலுக்கு நாங்கள் பயன்படுத்தலை. ஃபியூச்சர் வீடியோவில் நீங்கள் அதை பார்ப்பீங்க. நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்க. நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். அதுபோல் ஒன்று கவனிச்சிட்டிங்கன்னா தெரியும், இந்த விண்டோவுக்கு 2 பக்கமும் பார்த்தீங்கன்னா வச்ச கல்லில் நாங்கள் இந்த மாதிரி வந்து அடைச்சிருக்கோம். ஓகேங்களா, சிப்ஸ் வச்சு ஒரு 4 இன்ச் அளவுக்கு. ஏன் அப்படின்னா, அது நம்ம பின்னாடி விண்டோ ஸ்க்ரூஸ் போடுறப்போ, கம்பி இறக்குறப்போ அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இந்த கலவை பார்த்தீங்கன்னா பொடி ஜல்லி ப்ளஸ் கொஞ்சம் வந்து முக்கா ஜல்லியும் கலந்துருக்கும். இதுதான் ஃபைனல் அவுட்புட். இந்த வீடியோ ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, பை பாய்.